பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 99. மண்டபத்திற்குள் நுழைந்த நந்திதா ஸ்ரீயின் பெற்றவர்களை வாங்க வாங்க என்று வாய் நிறைய புன்னகையோடு வேணு வரவேற்க அதனை ஆச்சரியமாக பார்த்தான் நந்து. இவருக்கு எப்படி இவர்களோடு பழக்கம் என்ற யோசனையில் இருக்க முரளி வந்து அவனை அழைத்து சென்றான். அவன் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்து, என்ன நந்து, என்ன ஆச்சு என்றான். அண்ணா, அபி. தெரியும்டா, வேணு சொன்னான். அதை கேட்டு பெரியதாக திகைத்தான் நந்து. வேணு அண்ணனுக்கு தெரியுமா? அவர்கிட்ட அபி சொன்னானா? இல்லடா, அந்த அமுங்குனி அப்படியே சொல்லிடுவானா என்ன? வேணுவே ஏதோ சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டிருக்கான் போல. அவளும் உண்மையை ஒத்துக்கிட்டாலாம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். என்கிட்டயும் வந்து சொன்னான். சரி, பொறுமையாக இரு, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். போன பொங்கலுக்கு புது படம் ரிலீஸ் ஆனப்போ அவங்க தேட்டரில் ஒரு பிரச்சனையாச்சு, ஞாபகம் இருக்கா? ஃபேன்ஸ் ஷோவில் அடிதடி நடந்து போலீஸ் வந்து அடக்க வேண்டியதாக போச்சு. அப்போது வேணும் ஆதிக்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து விட சொல்லி அதை வச்சு சண்முகத்து கூட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டான். நந்து ஏதோ யோசனையில் அமைதியாக இருந்தான். என்னடா, என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு யோசனை? இல்லை அண்ணா, இந்த வயசில் போய் என்று தயங்கினான். அவன் மார்பில் செல்லமாக அடித்தவன், டேய், அபி என் நந்துவோட பையன்டா. தான் அப்பா அம்மாவை விட அவனுக்கு மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும். பார்க்கலாம். இந்த கல்யாண வயசெல்லாம் வர்ற வரைக்கும் அவனோட அப்பா அம்மா மாதிரியே இவனோட லவ்வும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை? அதுக்கு தான் வேணும் இப்போவே பிளான் பண்ணி வச்சுருக்கான். அவன் தோளில் செல்லமாக தட்டினான் முரளி. ஆனால் ஒன்று கவனிச்சியாடா, ஆதிக்கு கூட வேணும் இவ்வளவு ஸ்டெப்பெல்லாம் எடுக்கலை. இந்த அபி பையல் மேலே தான் அவனுக்கு இஷ்டம் அதிகம். உன் பையனை பத்திரமா பார்த்துக்கோடா என்றான் கண்கள் சுருக்கி. சிரித்து விட்டான் நந்து. அவன் சிரிப்பதை சந்தோஷமாக பார்த்தான் முரளி. அதற்காகத்தானே அப்படி கூறினான். அண்ணா, மொத்தமாக அவரை எடுத்துக்கிட்டாலும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவன் பிறந்ததிலிருந்து நான் வளர்த்ததை விட அவர் தான் அதிகமாக வளர்த்துருக்காரு. அவன் கன்னம் தட்டி புன்னகைத்தான் முரளி. கையில் 2 பானிபூரி தட்டுகளை வைத்து தடுமாறி கொண்டிருந்தாள் ஸ்ரீ. இப்பொழுது அங்கே வந்தாள் வினோதினி. ஹே வினோ, ஒரு நிமிஷம் என்றாள். என்ன ஸ்ரீ என்றாள் வினோதினி. அவளிடம் ஒரு தட்டை நீட்ட, ஹை, எனக்கா? தேங்க்யூ, நான் கீழே போய் வாங்கிட்டு வரணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்றாள். இல்லை இல்லை, உனக்கு இல்லை என்றாள் அவசரமாக. அப்போ யாருக்கு என்றாள் கண்கள் சுருக்கி. உன்னோட அண்ணனுக்கு. ஓ, ஆதி அண்ணனுக்கா? ஓகே ஓகே. உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கி கூறினாள் வினோதினி. ஸ்ரீ அவளை முறைக்க அவள் கண்ணம் கிள்ளி, சோ ஸ்வீட், கொடுத்துட்றேன் என்று சொல்லிவிட்டு அபியிடம் சென்றாள். மண்டபத்தின் முன்னறையில் ஆட்களை வைத்து தாம்பூலப்பை மூட்டைகளை எண்ணி சரிபார்த்து வரிசைப்படுத்தி கொண்டிருந்தான். அவனிடம் சென்று நீட்டினாள் வினோதினி. என்னடி, என் மேலே பாசம் ஓவர்ஃப்ளோ ஆகி வழியுது. இப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற ஆள் இல்லையே நீ என்றான் சந்தேகமாக. ஒன்றை எடுத்து அவன் வாயில் திணித்து கூறினாள். ரொம்ப கரெக்டு, இதை நான் வாங்கிட்டு வரல, உன் ஆள் கொடுத்து அனுப்புனான். இந்த கொரியர் சர்வீஸ் பண்ணதுக்கு மரியாதையை எனக்கு சார்ஜ் கொடுத்துடு என்றவாறே அடுத்த வாயை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். குடும்பமே சரியான கஞ்ச பிசினாரி குடும்பம். பணம்னு உடனே வாயை திறக்கிறானா பாரு என்று கடுப்பாக சொல்லிக்கொண்டே அடுத்த வாயை எடுத்து ஊட்டப்போக அவள் கையை பிடித்து நிறுத்தினான் அபி. வாயில பூரி அடைச்சிட்டு பதில் சொல்லடா, எப்படிடி சொல்கிறது? என்ன வேணுமோ சொல்ல, வாங்கி தரேன் என்றான் அவளை முறைத்தவாறு. ஓ, ஓகே ஓகே என்று இழித்து வைத்தாள் வினோதினி. அபி சாப்பிட்டு முடித்ததும் அங்கிருந்து புலம்பிக் கொண்டே வந்தாள். இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு ஒரு ஆள், அது வேற இவனை விழுந்து விழுந்து கவனிக்குது. நம்மளை கவனிக்கத்தான் இங்கே ஆளே இல்லை. அப்போது எதிரில் வருண் கையில் ஒரு பானிபூரி தட்டோடு வந்தான். அதை கண்டு மகிழ்ந்தவள், ஹாய் வருண் என்றாள். ஹாய் என்று சொல்லி அவனும் புன்னகைத்தான். ஏங்க இங்கே கொண்டு வரீங்க? அங்கேயே நின்று சாப்பிட வேண்டியது தானே? எனக்கு இல்லைங்க. அப்போ யாருக்குங்க? விழிவிரித்து கேட்டாள். அம்மாவுக்குங்க என்று சொல்லிவிட்டு நிற்காமல் அவளை தாண்டி சென்றான். தலையில் அடித்து கொண்டாள் வினோதினி. சரியான அம்மா பையனா இருப்பான் போல, இவனை கட்டிக்க போறவ பாவம் என்று மறுபடியும் புலம்பிக் கொண்டே சென்றாள். வேலையை முடித்துவிட்டு மண்டபத்திற்கு வந்த அபியின் கண்கள் ஸ்ரீயை தேடின. தன் அப்பா அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவளை நெருங்கி சென்றவன் அவர்களுக்கு முன்வரிசையில் அமர்ந்திருந்த பாரியிடம் சென்றான். ஹாய் அண்ணா என்றான். இப்போதானடா 1/2 மணி நேரம் முன்னாடி பார்த்தோம், அதுக்குள்ளே என்னடா ஹாய் என்றான் பாரி புரியாமல். அது நாம் 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போதானே பார்க்குறோம், அதுதான் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு ஹாய் சொன்னேன். ஓரக்கண்ணால் ஸ்ரீயை ஒரு முறை பார்த்துவிட்டு பாரியிடம் கூறினான்.
நிஜமாவா அப்படி சொல்கிற? பாரேன், உனக்கு கூட இது பிடிச்சிருக்கு. அந்த இந்து என்னடான்னா சாணி கலரில் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணுறாடா. பாவமாக முகத்தை வைத்து கூறினான். விடுங்க அண்ணா, ரசிக்க தெரிஞ்சவங்க கண்ணுக்கு நீங்கள் அழகாக தான் தெரிவிங்க. மீண்டும் அவன் பார்வை ஸ்ரீயிடம் சென்று வந்தது. அவன் வார்த்தைகளும் பார்வைகளும் அவளுக்கு புரிய வெட்கத்தை மறைக்க போராடினாள். அப்புறம் பானிபூரி சாப்பிட்டீங்களாண்ணா? நல்லா இருந்துச்சா? எங்கடா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அது தீந்துடுச்சு. அதை முடிச்சுட்டு சேலம் தட்டுவடை சட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் சாப்பிட்டு வந்தேன் என்றான் சோகமாக. ஆனால் நான் சாப்பிட்டேன் அண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. மீண்டும் பார்வை தன்னவளிடம் சென்று வந்தது. கடுப்பேத்தாதடா என்றான் பாரி கோபமாக. அதில் சுதாரித்தவன், அண்ணா என்ன அண்ணா, தட்டுவடை சட்டு அதை வர சூப்பராக இருக்குமே என்றான். ஆமாம், ஆனாலும் பானிபூரி மிஸ் ஆகிடுச்சுல்ல என்று விட்டு புருவம் சுருக்கி கேட்டான். டேய், நீ எப்படி சாப்பிட்ட? நீயும் உள்ள வேலையாக தானே இருந்த என்றான். அதுவா, வேண்டப்பட்டவங்க வாங்கி கொடுத்து விட்டாங்க என்றான். அது சரி, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆளுக்கா பஞ்சம்? நம்மளை கண்டுக்கத்தான் ஆளே இல்லை என்று புலம்பினான் பாரி. சரி, அதை விடுங்க, தேங்க்ஸ் அண்ணா என்று சொல்லிவிட்டு சென்றான் அபி. தேங்க்ஸா? இவன் என்ன லூசா, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் என்று குழம்பினான் அவன். அபியின் பேச்சு மனதில் பூஞ்சாரலாய் வீச சந்தோஷமாக சிரித்து கொண்டாள் ஸ்ரீ. லெஹங்கா சோழியில் ஒரு தேவதை போல் வந்து கொண்டிருந்தாள் அன்விதா. அவள் முன்னே கோபமாக சென்று நின்றான் தருண். என்ன என்றாள். உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம்னு தானே சொன்னேன் என்றான் கையை கட்டி கொண்டு முறைப்பாக. அவளும் கையை கட்டி சுவற்றில் சாய்ந்து கூறினாள். அப்படிதான் போடுவேன். என்ன பண்ணிடுவ நீ? திமிராக கேட்டாள். கிஸ் பண்ணிடுவேன் என்றான். ஆ, ஐயோ! குரல் கேட்டு திகைத்து திரும்பினான் தருண். என்ன சீனியர், உங்களை எவ்வளவு நல்ல பையன்னு நினச்சேன், நீங்கள் போய் இப்படியெல்லாம் பேசலாமா என்றாள் அதிர்ச்சியாக முகத்தை வைத்து. என்ன சொல்வது என்று புரியாமல் அவன் தடுமாற, அடைச்சி ஓவர் ஆக்ஷன் நிறுத்து, இவன் தானே, அப்படியே கொடுத்துட்டாலும் என்றவள் இருவரும் எதிர்பார்க்காத நொடியில் அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு சுவாதியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட்டாள் அன்விதா. ஆவென வாயை பிளந்தபடி சுவாதி அவளோடு நடக்க தருணோ நிகழ்ந்தது என்ன என்று புரியாமலேயே சிலையாக உறைந்து நின்றான். டேய், என்னடா பேய் அடித்த மாதிரி நிற்கிற? உதயா வந்து உலுக்கிய பிறகே தன்னிலை அடைந்தான். இருடா என்றவன் வேகமாக அன்விதாவை தேடி ஓடினான். அவள் நல்ல பிள்ளையாய் வினோதினியின் அக்கா விஷாலினியின் அருகில் நின்றிருக்க கொஞ்சம் தள்ளியே நின்று விட்டான் தருண். உதயாவும் அவனுடனேயே ஓடி வந்தான். எதுக்குடா இப்படி ஓடி வந்த? உதயா, அன்வி என்னை கிஸ் பண்ணிட்டாடா. டேய், ஏதாச்சும் நம்புற மாதிரி சொல்லுடா, படா. ப்ராமிஸ்டா. என்னடா சொல்கிற, நிஜமாவா கேட்டுக்கொண்டே அன்விதாவை பார்க்க அவளோ மேடைக்கு வந்து கொண்டிருந்த ஆதி மிருனா மேல் கண்களை பதித்திருந்தாள். ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நிற்கிறத பாருடா என்றான் உதயா. இப்போது தருண் அவளை பார்க்க அவள் அவனை பார்த்தாள். அவன் பார்த்ததும் சட்டென்று கண்ணடித்து விட்டு திரும்பிக் கொண்டாள். திகைத்தான் தருண். டேய், கண்ணடிக்கிறாடா. மீண்டும் உதயா அவளை பார்க்க அவள் பார்வை மேடையில்தான் இருந்தது. இப்போது உதயா அவனை நம்பாமல் முறைத்தான். பொய் சொல்லாதடா, அவன் இந்த பக்கம் திரும்பவே இல்லை என்றான். இல்லடா என்று விட்டு தருண் அவளை பார்க்க மீண்டும் சரியாக அவனை பார்த்து உதடு குவித்து முத்த சைகை செய்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். இப்பொழுது அவன் அதிரவில்லை. வெட்க புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். என்னடா என்றான் உதயா. அவ என்ன பண்ணான்னு சொன்னா மட்டும் நீ என்ன நம்பவா போற என்றான் அவளை விட்டு பார்வையை விலக்காமல். ஐயைய, இந்த லவ் பண்ணுறவங்க கூட சகவாசமே வச்சுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சென்று ஒரு சேரில் அமர்ந்து கொண்டான் உதயா. சில நிமிடங்கள் அவளையே பார்த்து கொண்டு இருந்தவன் வேகமாக எங்கோ ஓடினான். எங்கே செல்கிறான் இவன் என்று யோசித்து கொண்டே அவன் பின்னாலேயே பார்வையை செலுத்தினாள் அன்விதா. சில நிமிடங்களில் அவன் பார்வையை விட்டு மறைந்துவிட தன் தோள்களை குலுக்கிவிட்டு மீண்டும் மேடையில் பார்வையை பதித்து கொண்டாள் அன்விதா. ஆதியை நிதிஷும் மிருணாளினியை அஸ்விதாவும் அழைத்து கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி மாலையை அணிவித்தார்கள். நால்வரும் அழகாக இருக்க அவர்களை கண்டு ரசித்து கொண்டிருந்தாள். ஒலித்து கொண்டிருந்த பாடல் திடீரென்று நிறுத்தப்பட எல்லோரும் டிஜேவின் இடத்தை பார்த்தார்கள். என்ன என்று பார்த்த அன்விதாவோ திகைத்தாள். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.